வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.1 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு 1230 மற்றும் 1926 ஆகிய இரு எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. 1230ஐயும் 1926ஐயும் வகுக்கும்போது மீதி என்ன தருது 12. அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சோம்னா, HCF கண்டுபிடிக்கணும்னா இங்கே மீதி நமக்கு 0 வரணும். ஓகேவா? HCF கண்டுபிடிக்கணும்னா ரிமைண்டர் வரக்கூடாது. அப்போ ரிமைண்டர் ரெண்டுத்தையும் கழிச்சிடணும். இந்த 12 இந்த ரெண்டுத்திலையும் கழிக்க போகிறோம். 1230 மைனஸ் 12 இது கழிச்சோம்னா என்ன வருதுன்னா 10ல் 2 போச்சுன்னா மீதி 8. இங்கே 2 இருக்குது. 2ல் 1 போச்சுன்னா மீதி 1. இந்த 2 அப்படியே வந்துடும். இந்த 12 அப்படியே இருக்கும். ஓகேவா? 1218. ஓகேவா? 1218. அடுத்து 1926 இதில் நம்ம மைனஸ் 12 பண்ணணும். பண்ணோம்னா கழிச்சோம்னா 1926 கழிச்சு 12 கழிச்சிட்டோம்னா 1926 மைனஸ் 12 எழுதுவோம். இது கழித்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. சப்ராக்ஷன் பண்ணால் 4. 2ல் 1 போச்சுன்னா மீதி 1. 9 அப்படியே இருக்கும். இந்த 1 அப்படியே இருக்கும். 1914. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் தான் நாம் HCF கண்டுபிடிக்க போகிறோம். மீப்பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். மீப்பெரும் பொது வகுத்தி. ஓகேவா? HCF 1218 அண்டு 1914 இது ரெண்டுத்துக்கும் நம்ம மீப்பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் யூக்ளிடன் லெம்மா யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தில் எது பெருசு அது Aன்னு வச்சுக்குவோம். சின்ன நம்பரை Bன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ யூக்ளிடன் லெம்மா எழுதுவோம். யூக்ளிடன் வகுத்தல் ஃபார்முலா A = BQ + R. A = BQ + R. ஓகேவா? A என்னது 1914 = 1218. நம்ம Q கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் Rம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Qவும் Rம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு 1914 1218ஆல் வகுக்கிறோம். ஓகேவா? வகுத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். 1914ல் ஒரு 1218 தான் இருக்குது. அப்போ இதை கழித்தோம்னா என்ன வரும்? 14ல் 8 போச்சுன்னா மீதி 6. இங்கே 0 இருக்குது. 9 கடன் வாங்கினோம்னா 10. 10ல் 1 போச்சுன்னா 9. இங்கே 8 இருக்குது. 8ல் 2 போச்சுன்னா மீதி 6. ஓகேவா? இங்கே 0. இப்போ 696 ரிமைண்டரு. Q 1. Q 1. ரிமைண்டர் 696. ஓகேவா? Q 1. ஓகே. இப்போ ரிமைண்டர் 0 வரல. அப்போ இந்த 1218 Aன்னு வச்சுக்கிட்டு 696 Bன்னு வச்சுக்கிட்டு நம்ம Qவும் Rம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் 1218 696ல் வகுக்க போகிறோம். 1218 696. இதில் எத்தனை இருக்குது? 696 1 இருக்குது. ஓகேவா? 696. ஓகே. இப்போ இதை கழித்தோம்னா 2. இப்போ 1ல் 9 போகாதனால பக்கத்தில் ஒரு கடன் வாங்குவோம். கடன் வாங்கினோம்னா 11. 11ல் 9 போச்சுன்னா மீதி 2. ஓகேவா? இப்போ 11 தான் இருக்குங்க. 11ல் 5 போச்சுன்னா 6 போச்சுன்னா எவ்வளவு? 5. ஓகேவா? இப்போ 522. ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 522. Q 1. ஓகேவா? 522. ஓகே. அடுத்து இதை ஏன்னு வச்சுக்குவோம். 696 ஏன்னு வச்சுக்கிட்டு 522 Bன்னு வச்சுக்கிட்டு நம்ம இதே மாதிரி ரிமைண்டர் 0 ஆகிற வரையும் நம்ம போடணும். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துக்கு பதிலாக 522.
இப்போ Qவும் Rவும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 696 522 வகுக்கிறோம். இப்போ 522 இது எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ 522 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 5 போச்சுன்னா மீதி 1 174. ஓகேவா? ரிமைண்டர் வந்து கிடச்சிருச்சு. ரிமைண்டர் 174. Q வந்து 1. ஓகே, Q வந்து 1, ரிமைண்டர் வந்து 174. ரிமைண்டரு 174. ஓகே, ரிமைண்டர் 0 வர வரையும் நம்ம பண்ணணும். இப்போ 522 ஏன்னு வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 174 பின்னு வச்சுக்கிட்டு இப்போ Qவும் Rவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ 522 174 வகுக்க போகிறோம். 174 522ல் எத்தனை 174 இருக்குது? 574ல் 3 174 இருக்குது. அப்போ 522 வந்துடும். 0 வந்துடும் ரிமைண்டரு. Q வந்து 3. ஓகேவா? Q வந்து 3, ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு. இப்போ இதோட HCF என்னன்னா 174. HCF ஈக்குவல் டு 174. இதோட HCF வந்து 174. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.